guys, பார்த்தே ரொம்ப நாளாக இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்கூலில் வேறு ஆனுவல் டே, அதனால் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமேல் கண்டினியூஸாக வருதுன்னு உறுத்தி தான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, சரி முதல்ல நம்ம கேடிசி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். முதல்லலாம் சேனலுக்கு லைக் தெரியும், இப்போ தரதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கேமு என்னென்னா ஒய்ஃபையே இல்லாத கேமு, அதாவது இம்புட்டு கேம் இருக்குது, இத்தனை கேமு அத்தனை கேமுமே ஒய்ஃபையே இல்லை சொன்னால் நம்ப முடியுதா? இத்தனை கேமாக நம்ம ஏற்றிக்கிட்டு சில பேரோட ஸ்டோரேஜ் பத்தாது. இது ஒய்ஃபைன்னு போட்டிங்கனாலே போதும், அப்படியே லைனாக வந்துடும். நாட் ஒய்ஃபை இல்லாச்சி நாட் இன்டர்நெட் அப்படி போட்டிங்கன்னா வந்துடும். இதுதான் இந்த மாதிரி கேம்லாம் வந்துடும். இதுவும் நிறைய கேம்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கேம் இந்த மாதிரி கேம்லாம் நம்ம எத்தனை அதுவே நம்மளுக்கு எடுத்து திரும்பி இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம்? என்ன எத்தனை இருக்குது? இந்த பையன் யாருன்னு கேட்டு பாருங்களா, யாரு சொல்லுவானு நீங்களும் நினச்சிக்கலாம். இப்போ நான் யூடியூப்குள்ளேயே வந்திருக்கேன், ஊர் சிம்பிளுங்க இதெல்லாம். ஸ்டாப்னே படித்தாலே போதும். இந்த கேம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் டெஸ்டிங் பண்ணி பார்க்க நான் கிடச்சேன் உனக்கு. ப்ரோ இதெல்லாம் நிறைய பேர் சொல்லலாம், இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி விளையாட்டுலாம் எனக்கு தெரியும் ப்ரோ. சரி, ஒரு 10 லெவலுக்கிட்ட இல்லைல்ல, அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுடலாம். உங்களுக்கு பிடிச்சது 8 இதில் இப்போ 2 விளையாண்டு போட்டு நல்லா தானேங்க. இப்போ போகும் தெரியும். நான் எது பிடிச்சிருக்கோ அதை ப்ளீஸ் ப்ரோ பாட்டு சரியா, ப்ளீஸ் ப்ரோ பாட்டு. என்னடா மேலே போயிட்டு சரி, இந்த கேம் போதும். அடுத்து ஒரு கேமு போகலாம். இப்போ நம்ம ஒருத்தனுங்க ரேட்டிங் கேட்டுக்கிட்டு இந்த கேம் பார்த்து வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. இந்த கேம் இப்படி தான் இருக்கும், நான் கொஞ்சம் நல்ல கேம் நினச்சிடாதீங்க. அதனால் ஸ்டிக்மேன் 2 ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஆமாங்க, பாத்ரூம்குள்ளே போகும்போது சிகரெட் அடிக்கக்கூடாதுங்க. இவன் கடைப்பிடிக்கிறான். இவனை பாரு, நல்ல பாத்ரூமில் போனோடனே ஃபோன் பேசக்கூடாது, இல்லை வீடியோலாம் பார்க்கக்கூடாது. ஒரு வழி பார்த்துப்பட்டு வாங்கடா, போய்பட்டு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டே கிடக்குறானுங்க. இவங்க என்ன பாரு, டே எவனா சொல்றது அவனாலையும் சாப்பிட முடியலடா. நான் 100வது லெவல் வரைக்கும் போகலாம். கஷ்டமாக இருக்குது. 100வது லெவலாம் கிடையாது. மொதல் பண்ண முடியாமல் பண்ணியிருக்காண்டா லூஸ். முதல்ல நம்ம
திருடங்களுக்கு எதுக்கிட்ட உதவி செய்கிறவங்க பார்க்கில் உட்காந்து கலாச்சி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் இந்த மேட்ச்சில். இல்லை ப்ரோ எனக்கு இது ஏதாச்சும் ஒன்றில் திரும்பி கொஞ்சம் மேட்ச் வேணும் ப்ரோ அப்படி சொல்லிட்டாங்கன்னா ப்ளீஸ் சொல்லி அனுப்பிச்சுடுங்க. ஸ்டிக்மேன்ஸ் 2 இல்லாச்சி ப்ராவ் ஸ்டிக்மேன் அப்படி யாராவது அனுப்பிச்சுடுங்க. எல்லாம் பண்ணுறலாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேம் சொல்லி வச்சுட்ருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து மொத்தம் காலி. என்னடா இது உடஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் யாரில் அப்படி பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா எப்படி போச்சு பார்த்தீங்களா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. திரும்பி போனேன்னா வந்து வெப்பன்ஸ் கேன் பி மூடு த்ரோ போர்ட்டல். பார்த்தீங்கன்னா சுடுற மாதிரி எதை எடுத்து வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொண்டக்கடலை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலை ஹெல்த்தி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் போதும் ஃப்ரெண்ட்ஸ் 12 லெவல் வரைக்கும் இந்த லெவல் திரும்பி வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் த டாக். இந்த கேம் நிறையா தடவை பார்த்துருக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லா மண்டாரட்டி சவாலி ரீசெண்ட் டைமில் இதுதான் நான் பார்த்தேன். இந்த கேம் தான் இந்த கேம் பார்த்தோன்னே தான் நானே வந்தேன். நல்லாயிருக்கும் போல் இந்த கேமு. நல்லா இருக்கும் போல. நீ பண்ணவே கூடாது. இப்படி தாங்க பண்ணணும். ஆனால் இப்படி தான் பண்ணுவேன். எனக்கு பத்தாது தேனீகள். ஒரு இந்த தேனி விட்டு நல்ல தேனி போல. வாங்கடா அந்த பக்கம் வாங்கடா. அண்ணனுங்க பாவண்டா. ஆனால் 10 நிமிஷம்னு கூட்டுதான் கூட டேடே. இந்த அந்த விஷயத்தோட பார்க்க மாட்டேன். நம்ம ஏதாச்சும் ஒரு கேம் வேணும்னு சொல்லுங்கள். அது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுடலாம். ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு வந்து இப்போ சொல்லுங்கள் நிஞ்சா. இப்போ இது வந்து சேவ் த டாக். சேவ் த டாக் தான். நான் மேலே இருக்கல பார்க்கல. சேவ் த டாக்னு அந்த கேம் பேர் சேவ் த டாக். கேம் பேர் சேவ் த டாக்னா
சேவ் செகண்ட் பார்ட் சேவ் த டாக்னு போடுங்க. நான் வந்து போட்டுருவேன். உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி போடுவேன். நிறைய பேர் ஓட்டிங்க நிறைய பேருக்கு பிடிச்சது தான் போடுவேன். இந்த முள்ள போய் பார்த்தா அதுங்களே வந்துடுமே. நான் பார்த்துருக்கேன். வீடு ஜீன் போட்டு கேட்டு ஜீன் போட்டுடலாமா? கே டி ஜி பாருங்க, இது கே, இது இந்த இடத்த மட்டும் பிரிச்சுடுங்க. இந்த இடத்த அதுக்கு இந்த மாதிரி பிடிச்சி டி, இது வந்து ஜி, கேடி ஜி. இங்கே தான் இருக்கா அவரேன். கண்ணை மட்டும் வருங்களே இந்த ஒரே ஒரு லெவலில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே மாட்டேங்க யாருமே. ஏமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருங்காச்சும் 90s கிட்ஸ் வீடியோ பிடிக்கும்னா சொல்லுங்கள். யாருங்காச்சும் 90s கிட்ஸ் வீடியோ கேம்னா பிடிக்கும் ப்ரோ, எனக்கு 90s கிட்ஸ் கேம்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ சொல்கிறவங்கலாம். ஐ எம் ஃபேவரட். இந்த ப்ரோ சேவ் த டாக், ட்ராவ் த பிரிட்ஜு. பைக் கேமும் பிடிக்குங்க. பைக் கேமில் வந்து போடலாம். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கிராணி இருக்குல்ல, கிராணியால் வந்து 5 வந்துருச்சு. நான் ஒரு அஃபேசைகள்லாம் ஒன்று வச்சுருக்கேன். அஃபேசைகள் ஒரு டேட்டா மூடு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அது நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன், வி ஆப் ஸ்டோருன்னு. அதில் நான் பார்க்கவே இல்லை, அதுவாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதாங்க தொல்லை அந்த கேம். நான் விளையாட வேணாங்க எனக்கு. இது டென்ஷன் தான் ஒரு மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரீ டைமில் நீங்கள் பப்ஜி அப்போலாம் ஃப்ரீ விளையாண்டுருக்கணும். கொஞ்சம் ஃப்ரீ டைமில் நான் விளையாடணும். கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ டைமில் இருந்துச்சு ஒரு கேம் விளையாடுற மாதிரியே இருக்கும் வேணும். அப்படி சொல்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். கையெல்லாம் உடஞ்சிருச்சு போல. நான் அந்த இடத்த பார்க்க மறந்துட்டே வரேன். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க. கிராணி 5 போடலாமா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் கிராணி 5லாம் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு முதல்ல கிராணி ஒன்றே விளையாட தெரியாது. எனக்கு அந்த கேம் விளையாடும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது. கிராணிக்கெலாம் போய் பயப்படலாம் சொல்லுவீங்க நீங்கள்.
எனக்கு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிராணி விளையாடும் போது. நான் கிராணி ஒரு நாள் போட்டு பார்க்குறேன். கிராணி ஒன்று போட்டு பார்க்குறேன். கிராணி 5 போட்டு பார்க்கலாம். சரி, இப்போ வந்து லெவல் 1 இந்த கேம் இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் யூடியூப்பில் வந்து ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் விளையாண்டுட்ருக்காங்க யூடியூப்பில் ஃபேமஸ். ரீசெண்ட் டைமில் நானே முதல்ல பார்த்தேன். ரீசெண்ட் டைமில் கிடையாது, ரீசெண்ட் டைமில் அப்படியே சொல்லிட முடியாது. அப்படியே பண்ணிட்டேன். ஆமாம், நான் குசும்புத்தனம் பண்ணுவோம்ல, அதனால டைமர் மேலே செக் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்தோடனே பார்த்துட்டேன். செட் பண்ண ஆமாம், யார் லெட்டர் ஏவோ அவங்க பார்த்துக்கோங்க. கே வந்து நல்லாயிருக்கும். எனக்கு கேட்டுச்சுல. கேட்டுஜி வந்து யாரை வந்து முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேடிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட பேர் கவினேஷ். தீனா தமிழ், தீனா வந்து தமிழ், ஜீனா வந்து கேமிங். யார் வீட்டிலலாம் வந்து செல்லப்பிராணி வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நாய், பூனை, எலி. நம்ம தான் எலி வந்து மோசமானு நினச்சிட்ருக்கோம். ஆனால் வெளிநாட்டிலலாம் எலியை தான் ரொம்ப விரும்பி வளர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ப்ரோ, நாங்களே கேம் ஆடலாம், நீங்கள் சயின்ஸ் படம் வச்சுருக்கீங்க. சும்மா ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணியா பேக்கப் மூடு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படி போய் நான் கை மட்டும் பாரு. கை வர மாட்டேதுங்க. கொஞ்ச நேரம் வேறு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடர் நின்ச்சா அங்கே போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அர்த்தம் பண்ண சொல்லுவாங்க. ஸ்பைடர்மேன் மூஞ்சியை பார்த்தா என்ன மாதிரி இருக்கு? கொஞ்சம் மற்ற இது பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் கேம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்காங்க. நான் கூட நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்பைடர்மேன்லேயே ஒரு சரியான கேம் இருக்குது. இந்த கேம் வந்து சரியான சூப்பராகும். ரீசெண்ட் டைம் அதை விளையாண்டேன். இப்போ நான் விளையாண்டுட்டு இருக்கேன்ல, இந்த
கேம் வந்து ஒய்ஃபை வேணாம். நான் போனது மொத்தமாக உங்களுக்கு ஒய்ஃபை இல்லாததான். ஒய்ஃபை இல்லை. இந்த சுவிட்சுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சுவிட்சுக்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கணும் ஆசை இருக்கா? அப்புறம் கேட்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கீழே பாருங்க 16 இருக்குமா? கீழே இருக்கு 2 பேர் ஆடு. இது நானும் எங்கள் அண்ணனும் ஒரு தடவை விளையாண்டு போடுறோம். ட்ரா ஸ்டிக்மேன். இது ஏன்னா அது இதே கேம் தான் எனக்கு சொன்னீங்கன்னா இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ட்ரா ஸ்டிக்மேன் 1 2 1ன்னு சொல்லு. இது வந்து ட்ரா ஸ்டிக்மேன் 1. பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் ஏதோ கடிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா அதான் 1க்கும் சேவதே கோவப்படுற மாதிரிலாம் கொடுத்துருந்தானுங்க. நம்ம எடுத்துக்கிட்டு போல அவனை அவனை சொல்ற ஒன்றுமே பண்ண. இங்கே பாருங்க கோகு. டே இது வெஜிடபிள் கோகு தாங்க. இது கோகுவோட புது கோகு பார்த்தா பயந்துருவேன்டா. தண்ணி எல்லாரும் தண்ணியை சேவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களே இந்த கேமில் கொடுத்துருக்காங்க சேவ் வாட்டர். சேவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் பண்ண. ஆனால் அந்த கேமில் கொஞ்சம் வேகம் பட்டுச்சு. அடுத்து என்ன வேலை? கேர்ள் எங்க கையை வர மாட்டேங்குது. சீக்கிரம் பண்ணிடணும். அப்பா சேவ் பண்ணோம். கிறிஸ்மஸ் பலூன் பிடிப்பாங்க. இது கூட இந்த சின்ன சேவ் பொண்ணுக்கு வந்து போன பக்கம் வந்து பிடிக்காவா. ஜூன் 15 லெவல் வரைக்கும் விளையாண்டு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஒன்று தள்ளு மிஸ்டர் பாய். இதை நான் பண்ண முடியாது போலங்க. அடிக்க முடியாது.
நல்லா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இது 11 லெவல் வரைக்கும் முடிச்சிடும். அதான் போதும். இவருக்கு பிடிக்கும் ஃபன் டைமில் இருக்கும்போது. நெட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. 50% காலி ஃப்ரெண்ட்ஸ். எனி காலியாக தான் நம்மளுக்கு என்ன. பார்க் எஸ்கேப். இந்த மாதிரி கேம்லாம் ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. இந்த மாதிரி கேம்லாம் கொஞ்சம் பசல் மாதிரி அந்த கேம்லாம் முடிக்க. பசல் மாதிரி இருக்க கேம்லாம் நான் அடுத்த பாட்டில் கொஞ்சம் போடுறேங்க. பசல் மாதிரி இருக்க கேம்லாம் இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பசல் மாதிரி கேம் தான் சொல்லுவேன். பசல் மாதிரி இருக்க கேம்லாம் முடிக்க முடியாது. போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு டைம் ஆயிடும். நான் அடுத்து போடுறேங்க. இந்த இது ஒரு 5 பாட்டு இதில் ஒரு 5 தான் போட முடியாது. பார்த்தீங்களா, சொன்னேன்ல 5வது இது வரும்போது எவ்வளோ கொடுத்துறானுங்கன்னு. இது கொஞ்சம் 3D கொடுத்துருக்கானுங்க. தெரியல என்னையா டைம் மேலே ஓடுங்க. போதும் காய்ஸ். இது வேலை போட முடியல. ஆனால் கை வேலை வலிக்குது. நான் அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். என்னடா இப்படி போய் போட்டு போயிடுறேன் அப்படி சொல்லலாம். நீங்கள் அடுத்து சொல்லுங்கள் ப்ரோ. போடுங்க ப்ரோ, சொல்லுங்கள், நான் போடுறேன். நான் ஒரு மூளைக்கு ஏற்ற கேம்லாம் கொஞ்சம் அப்போ தான் இந்த மாதிரி கேம்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்களா. நம்ம இந்த கேம் விடும்போது ஃபோன் வைப்ரேஷன் ஃபோன் தாங்க முடியுது. ஒரு நல்ல கேம் ஃபோனான்னு சொல்லுங்க. ஐயோ இப்படி பார்த்தேன். இப்படி தான் மாட்டிக்கோங்க. இது மாட்டுறது பக்கு. நான் இது தொடுறது ஃபுல்ல முடிஞ்சிடும். guys கார் ப்ளோ போகிறேன். போய் ஒன்று கார் ப்ளோ போய சொல்கிறீங்களாப்பா. என்னப்பா இது கொடுங்க. இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியாதுங்க. நான் அடுத்து போடுறேன். நான் ஒன்று பார்த்து போடுறேன். நான் போட்டி வேணால் போட்டுருவேன். சரி காய்ஸ், 5th லெவல் வரைக்கும் தான் முடிக்க முடியுது. நான் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் தான் நான் சொல்ல மாட்டேன், நீங்களாவே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி சொல்லுவேன். ஓ அந்த கேம் எனக்கு பிடிக்காது ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள். பார்க் இப்போ வந்து இது என்னது, இது என்ன கேம்னே தெரியலையே. பேர படிக்க வந்துடுறாப்பா. சரி, சேவ் த டாக் பார்ட் 2ன்னு போடுங்க. அப்படின்னா வந்துடும். நான் போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா சேவ் த ஃப்ளவர்ஸ், சேவ் ஃப்ளவர்ஸ்.
அதுவே திறந்து விட்டுருவேன். அப்போ தான் வேகமாக ஓடுவானுங்க. திறந்து விட்டுருவேன். என்னடா அது சூட்டுக்குள்ள அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் திறந்து விட வேண்டியதானே. பார்த்தீங்கன்னா அது சூடு. இதில் பார்த்தீங்களா எரிஞ்சிருச்சா பாதி தண்ணி. டெமோக்காக தான் நான் சொன்னேன். சென்னையில் அங்கே பாருங்க ஒரே ஒரு சொட்டு தான் பட்டுச்சு, அதுக்குள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்களா சரி காய்ஸ், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களோ அந்த பார்த்தா நானும் பண்ணி பார்த்தீங்கன்னா வயர் ரெஸ்கியூ எல்லாரும் பார்க்கும்போது சூப்பராக தெரியுங்களா, விளையாண்டதை கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். தட்டிக்கிட்டே இருக்க முடியல, ஃபோன் டிஸ்பிளே தட்டிக்கிட்டு போயிடுச்சுன்னு தட்டிக்கிட்ட போயிடுங்களேன். ரெண்டு பேரும் அங்கேயே நின்றுட்டு அவனோட ஒரு தேவையில்லாதவங்கள ஊர்லேருந்து ஒழுக்கப்பட்டுட்டாங்க. எல்லாரும் பாவ கிடையாது. அப்புறம் உங்களையும் நான் விட்டுட்டு வந்துடுவேன். அதை மட்டும் பார்த்தா கீழே பாதி சொல்லுவானுங்க, நீ கட்டி இருக்கணும் அப்படி சொல்லியிருப்பானுங்க. பச்சை கலர் தான் நிறைய பேர் இருக்காங்க. 20 பேராடா. கைஸ், அடுத்த கேம் கொண்டு நுழையலாம். சோடா பசில் நான் அப்புறம் இன்னொன்று சொல்லி கொடுத்துட்றேன். விஎஃப் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பு வந்து சரியான சூப்பராக இருக்கும். இந்த ஆப்புக்குள்ளே தான் நான் இப்போ இந்த கேம் எதுனா அந்த ஆப் மூலமாக தான். ஏன்னா புதுசாக இருக்குன்னு சொல்லலாம். நான் ப்ளே ஸ்டோரும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். எனக்கு தெரியல, உங்களுக்கு எது பெஸ்ட்டு சொல்லுங்கள். ப்ளே ஸ்டோர் நான் அப்பப்போ ஏற்றுவேன் ப்ளே ஸ்டோர். ஆனால் ஃபஸ்ட்டு வந்துடும். ஏதோ தப்பு தப்புலாம் போடுவானே நான் கிடக்க மாதிரி நிற்கிட்டீங்க. ஆனால் நீ என்னன்னா எப்படி பிறகு வைக்க மறுபடியும்
சரி, அடுத்த லெவலுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி லெவல்ஸில் உங்களுக்கு போரே அடிக்காமல் போய்கிட்டே இருக்கும். எந்தெந்த கேமோட கேம் உள்ள போகலாம். நான் கடைசியாக சொல்கிறேன் எந்த கேம் வேறு என்ன. ஏன் பஸ்ஸில் மேட்ச் வருது எதுக்கு எடுத்தாலும் தேர்ட் மேட்ச் ரொம்ப போடா. இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். முதல்ல போகிற மாதிரியே இல்லை. ஆன்ட் சிமுலேட்டர் இதெல்லாம் ஒரு நாளைக்கு 10 கேம் கூட கண்டுபிடிப்பு நினைக்கலாம் நீங்கள். ஆமாங்க, நான் போட தான் மாட்டேன். அடுத்து மே மாதம் லீவ்லாம் வந்துடுங்க. எல்லாம் இல்லை ஓட தான் மாட்டேன். ஆன்ட் சிமுலேட்டர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதே. ஆனால் அந்த கேம் நெட் நான் போடுற கேம் மொத்தமாக நெட்டில் அதுதாங்க. ஏன்னா அது ஒரு மேஸ் மாதிரிங்க. இந்த டாய்லெட் போகிறாங்க மேஸ். டாய்லெட்டை கொண்டு போய் மேஸில் வச்சுருக்கானுங்க பாருங்கள். எப்படி ஒரு அறிவு டேக்கில் வச்சு விளக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. டேக்கில் வச்சு வாங்கி முடிஞ்சிடா. கஷ்டப்பட்டு போகிறேன். பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ ஒரு தடவை கிளாஸ் கேம்னு ஏதோ ஒன்று போட்டேன். அது என்னன்னு தெரியல. அது நம்ம லிமிட்குள்ளே போய் அதோட ரீச் ஆகிடணுமா. லிமிட்க்கு மேலே போனால் அவுட்டு வெளியிடுவாங்க போல. கம்ப்ளீட் பண்ணுவானுங்க. அதுக்குள்ளே போயிட்டு 5 ஸ்டார் 4 ஸ்டார்ஸ் பண்ணுவானுங்க. உட்டு பிளாக்கு காய்ஸ். இந்த கேம் எப்படின்னு அவங்களுக்கு சொல்லி பண்ணி காட்டிடுங்க. ஆனால் வேற பார்த்தீங்கன்னா மீதி ஒன்று இருக்குது. எங்கள் சாமி கிச்சன் இந்த அதே விட்டு தான் இங்கே பாருங்களே வைக்க வந்து அந்த ஏரம் ஏதோ ஒன்று கிடச்சிச்சு. இதே மாதிரி தான் இது நம்ம விளையாட இது நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கேம்லாம் எனக்கே முதல்ல பிடிக்காதுங்க. இந்த மாதிரி கேம்லாம் நம்ம விளையாட வரையாது புரிஞ்சிருச்சு. இந்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ பாயிண்ட் போய்கிட்டே போங்க. ஆனால் இது எத்தனை தடவை ஜெயிக்கிறோமோ தான் நிறையா பேர் எடுக்கணும்.
சரி அடுத்த கேம் போமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியல அளவுக்கு நான் அடுத்த தடவை சொல்லித்தரேன். இந்த கேம் தாங்க நல்லா இருக்கும். வேலை இருக்கும். அது 10 டீல் கொடுத்துனோம். அதுக்கு தப்பா குடிச்சிட்டோம். இனிமே எதுவுமே இருக்க முடியாது. இது என்ன திரும்பி பண்ணணும். இது ரொம்ப கஷ்டம். நான் அடுத்த சொல்லித்தானே இது வராது வேறுங்க. நேரம் வேறு ஓடிக்கிட்டு கிடக்குது. இது வந்து லவ். நம்ம முதல்ல ஒரு கேம் விளையாண்டோம்ல அதே லவ். நான் அடுத்த மாதம் சொல்கிறேன். இது அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜுன்னு ஒரு இது விளையாண்டோம்ல நான் சொல்கிறேன். அதான் ட்ராவ் ஃப்ரிட்ஜுன்னு அதே மாதிரி தான். ஆனால் ட்ராப் லவ் லைன் அது டேப் பண்ணி அடே முதல்ல இந்த காரை எஸ்கேப் பண்ணுற மாதிரி இதில் ஒரு கார் அதே லைன் மட்டும் அதே மாதிரி தான் இருங்க. உங்களுக்கு ஒரு 5 மேட்ச் கிட்ட விளாண்டுக்கிறேன். சரி நான் அடுத்த நாளைக்கு எனக்கு அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பிளேயர் 2ன்னு ரெண்டு பேரை சேர்ந்து விளையாடுறது. அந்த கேம் வந்து வேணும்னா சொல்லிடுங்க ப்ரோ ப்ளீஸ். 2 players அண்டு உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டில் பேரெல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து சொல்கிறேன். சேவ் ஸ்டிக்மேன், ட்ராவ் ஸ்டிக்மேன் 2. இங்கே பாருங்கள். இந்த ட்ராவ் ஸ்டிக்மேனும் இந்த ட்ராவ் ஸ்டிக்மேனும் ஒரே எழுத்து தான். ட்ராவ் ஸ்டிக்மேன் 2ன்னு போட்டாலே போதும். அதுக்கடுத்து ஸ்டிக்மேன் நிஞ்சா சேவ் த டாக் ஸ்டிக்மேன் நிஞ்சா சேவ் த டாகு ட்ராவ் ஃப்ரிட்ஜு டாய்லெட் ரூட்ஸ் ஸ்பைடர்மேன் நிஞ்சா ட்ராவ் ஸ்டிக்மேன் நிஞ்சா பார்க் எஸ்கேப் புல் த பின் பார்க்கிங் கவுஸ் ஓம் சேவ் ஃப்ளவர்ஸ் ஃபயர் ரிசீவா சோடா பசில் 1 லயன் பால் லயன் மேஸ் எஸ்கேப் வுட் பிளாக் காயின் மேட்ச் ட்ராவ் லவ் லயன் டாப் எவே. நான் ஒரு 4 நாள் பார்க்குறேன். இதை தொட்டாலே போதும். என்ன கேம் விளையாடணும் அதுவே சொல்லி கொடுத்துரும். இந்த கேம் விளையாடணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது 2 vs 2 கேம் தான் சொல்லும். சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஏ வீடியோ. பாய். இது உங்கள் கேடிஜி வீடியோ. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் இழுத்துருக்கும் இந்த கேமே. இந்த கேம்லாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
நான் இப்போ எதுக்கு இந்த பேரெல்லாம் சொன்னேன்னா, நான் வந்து கடைசியில் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்ச கேம் எதுவும் சொல்லுங்கள். எனக்கு விளையாண்டுக்கிட்டே போகணும் போல இருக்கு ப்ரோ, அந்த கேம்லாம் சொல்லுங்கள். நான் வந்து அது வந்து இப்போ வந்து சேவ் த டாக் அப்படின்னு மட்டும் போட்டாலே போதும். நான் அடுத்து பார்ட் 2 போட்டுருவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.